படம் சூப்பராக இருந்துச்சுங்க. தளபதி வேற என்ன சொல்ல வேண்டும், அவருக்காக பார்க்கலாங்க படம். மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன யுவன் சங்கரை நம்ம வேற ஒரு இதில், யுவன் சங்கர் ராஜா வேற இதில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. படத்தில் ஏதாவது யூனிக்கான நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்க படத்தில். எதிர்பாராத எதிர்பாருங்கள் மாதிரி செம்மையாக இருந்துச்சு படம். விஜயே சொல்றாருங்க, யார் ரசிகர் தலை அப்படின்னு விஜயே சொல்றாரு. தலை என்ட்ரி வேற லெவலுங்க. மாஸ் எக்ஸ்பெக்டே பண்ணாத இடத்துல கரெக்டாக வந்து கொடுத்தாருங்க. சூப்பராக இருந்துச்சு. தோனியா? ஆமாம், தோனி தான். வேற யாரு? எஸ்கே ஒன்று செம்மையா இருக்காருங்க. எஸ்கே செம்ம ஆக்டிங் சூப்பராக இருந்துண்ணா. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க. செம்ம என்ஜாயாக இருந்தது. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. பயங்கர மாசா இருந்தது படம். மியூசிக் நல்லா இருந்தது. யுவன் சங்கர் ராஜா சொல்ல தேவை. யூனிக்கா ஏதாவது சீன் இருந்ததா? எல்லாமே நிறைய ட்விஸ்ட் இருக்கு. செம சீன் தான். த்ரிஷா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பராக இருந்துச்சு. ஏதாவது புது ஆக்டர் யாருன்னா அதில்? இல்ல எல்லா ஹீரோவும் எடுத்துட்டு வந்திருக்காரு படத்துல. அதான் மெயின். பாருங்க. ஓகே சார். மூவி நல்லா இருந்துச்சு. படம் மாசா இருக்குண்ணா, செம்மையா இருக்கு படம். தாறுமாறு. தளபதி விசஸ் இளைய தளபதி அப்படின்னு சொல்லி வராரு. வெங்கட் பிரபு எங்கேயுமே வந்து யாரையுமே வந்து இது பண்ணல. எல்லாரும் அவரோட எக்ஸைட்மெண்ட், அவர் சொன்ன எக்ஸைட்மெண்ட் எல்லாமே படத்தில் இருக்குது. செகண்ட் ஹாஃப் அவர் சொன்ன 40 நிமிஷம் சீட்டோட எட்ஜில் தான் எல்லாமே உட்காந்துட்டு இருந்தோம். படம் தாறுமாறாக இருக்குது. ஸ்பாய்லர் எதுவும் சொல்லக்கூடாது, ஆனால் எங்களை சொல்ல விடாமல் வச்சுருக்கிறாரு. என்ன பண்ணுன்னு தெரியல, பார்ப்போம். படத்தில் தனித்துவமான சீன் எதுனா இருக்கா? எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபு எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது எல்லாமே. லாஸ்ட்டு 40 மினிட்ஸ், அந்த சொன்ன 40 மினிட்ஸ் வந்து படம் வேறு மாதிரி எடுத்துன்னு போயிட்டாரு. ஆனால் என் தளபதியால் மட்டும்தான் இதுலாம் பண்ண முடியும். அவர் சொன்னதே எல்லாமே செய்வார். 2026 அவர் என்ன நினச்சிருக்காரோ அது கண்டிப்பாக நடக்கும். அவர் இங்கே சினிமாலேயே வந்து அவர் என்ன பண்ணிட்டு போயிருக்காருன்னு இந்த படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். வாய்ப்பு கொடுத்துருக்காரு தளபதி. நான் இளைய தளபதின்ற பட்டத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன்னு ஒரு அஃபிஷியலாக ஒரு ஆக்டர் யாரும் சொல்ல முடியாது. அது இவருக்கு முன்னாடி இருந்த சூப்பர் ஸ்டாரால் கூட பண்ண முடியல. சூப்பர் ஸ்டார் கூட நான் இன்னும் சூப்பர் ஸ்டார் சொல்லினுக்கார். ஆனால் என் தளபதியாக ஆன பிறகு இளைய தளபதிக்கு வந்து நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்த நான் காமிச்சிட்டு போயிருக்காரு இந்த படத்தை. நீங்கள் பாருங்கள், படம் பாருங்கள். என் தளபதி வேற லெவல். மாஸ் ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. ரொம்ப மாசா இருக்கு. எதிர்பார்த்ததோட திருப்தியா இருக்கு படம். விஜயகாந்த் வர சீன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. திடீர்னு அவருடைய என்ட்ரியை இவர் கையில் எடுக்கிற மாதிரி இருக்கு. அரசியலுக்கு போகிறதுக்கு கரெக்டான ஆரம்பம். நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. அந்த சாங் ஒன்று அந்த பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எல்லாமே ஹாப்பியாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு விஜய். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம் ப்ரோ. அதுதான் நல்லா தான் தரமாக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. வேற லெவலில் செதுக்கிறாங்க படம். பயங்கரமாக இது. இப்போ கேஷ் வந்து சூப்பராக நல்லா இருக்கு. வேற லெவல். நல்லா இருக்கு. சூப்பர் தலைவா. சூப்பராக இருந்ததுண்ணா. செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. தாறுமாறா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்து படம். சூப்பராக இருக்கு. படம் வேற லெவல். மாசுண்ணா வேற லெவலு படம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. பயங்கரமாச்சு ப்ரோ.
தளபதி வேற மாதிரி நடிச்சுக்கிறாரு, வேற மாதிரி சூப்பரா இருக்குல்ல. 2024 நாங்க தான், 2026 நாங்க தான். ப்ராப்பர் தளபதி ஃபேர்வெல் மூவி. சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் நெருப்பா நல்லா இருக்கு, வேற லெவலுப்பா. சூப்பர் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் அல்டிமேட் ப்ரோ. நீங்க பார்க்க மாட்டீங்க படம். டைரக்டர் வேற லெவல்ல தெரியுது. செமையா இருக்கு. வேற லெவலா இருக்குண்ணா. எஸ்கே வேற லெவல். நல்லா இருக்கு. ட்விஸ்ட் பயங்கரமா இது படத்துல.